வாழைப்பழமும் மைதாவும் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமா? அதுக்கு நீங்கள் அரை முடி தேங்காய் எடுத்து 2 ஏலக்காயோடு அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு 2 கப் மைதா, 1 கப் சர்க்கரை 3 போட்டு நல்லா பிசைங்க. நடுவில் வந்துட்டு தேங்காய் பால் இதோடு ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/4 கப் அரிசி மாவு இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டவாவில் எண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்கள். நல்லா சூடாக இருக்கும்போது ஒரு சின்ன கரண்டி எடுத்து பணியார சைஸில் போட்டு எடுத்திங்கனாக்கா ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த ஸ்நாக்ஸ் எங்கள் ஊர் சைடு சுழியான்னு சொல்லுவோம். இதில் வாழைப்பழமும் தேங்காய் பாலும் நம்ம ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள்.